எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ணாமலையார் உண்ணாமலையும் நல்லால எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு மனதார வேண்டிக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இப்போ ஒன் டே ஃபுட் சர்வீஸ்ல சில மாற்றங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இன்னைக்கு வீடியோவில் முக்கியமாக பேச வந்திருக்கேன். இந்த பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 16ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி மே மாசம் அன்னதானம் ஆட்டோல சுமார் 200 பேருக்கு அன்னதானம் கொடுத்தோம். அன்னதானம் கொடுத்த வீடியோ நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வரும், பாருங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 மாத காலமாகவே நமக்கு ஒரு மாசத்துல 10 நாள் மட்டும்தான் அன்னதானம், முழு அன்னதானம்னு வந்துட்டு இருக்கு. சில நாட்கள் மட்டும்தான், சில மாதத்துல மட்டும்தான் ஒரு 12 நாள் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 6 மாசமாவே ஆட்டோ அன்னதானம் சொல்லி சுமார் 200 பேருக்கு நம்ம அன்னதானம் தினசரி ஒரு நாள் கூட தவறாம கொடுத்துட்டு இருந்தோம். எல்லாருக்கும் தெரியும், அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அன்னதானம்னா பௌர்ணமி அமாவாசை அந்த தினத்துல யாருன்னா ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சில நாட்கள்ல வழியில கொடுக்கறது, இந்த மாதிரி 10, 100, 50, 10, 1000 அந்த மாதிரி நீங்க அனுப்புறது, இது எல்லாமே ஒன்னா சேர்த்து ஒரு நாள் தான் கொடுக்க முடியும் அந்த மாதிரி அன்னதானத்தை. ஆனா பல நாட்களா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அன்னதானம்னு முடிஞ்ச அளவுக்கு, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க தினசரி கவர்ல பேக் பண்ணி 2 சாப்பாடு, வாட்டர் பாட்டில், அதுக்கு உண்டான குழம்பு, அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துட்டு போய் கிரிவல பாதையில கொடுத்துட்டு இருந்தோம். உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட அன்னதானம்ன்றது ஒரு 10 நாள் 5 நாள் அந்த மாதிரி இருக்கும்போது மீதி 20 நாளும் ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் சின்ன சாப்பாட்டுக்கு செலவாகுது. நாங்க ஆரம்ப காலத்துலாம் 2 வீலர்ல கொடுத்தோம், 50 பேர் கொடுத்தோம், அப்புறம் 100 பேர் கொடுத்தோம், அப்புறம் ஒரு சின்ன ஆட்டோவில் கொடுத்தோம், அப்புறம் இப்போ பெரிய ஆட்டோவில் கொடுக்குறோம். ஸோ இது எல்லா சார்ஜஸுமே எக்ஸ்ட்ரா ஆகி, ஆட்கள் எக்ஸ்ட்ரா ஆகி, கவர் காசு அது இதுன்னு எக்ஸ்ட்ரா ஆகி ரொம்ப 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 செலவுகள் பேர்டன் கொஞ்சம் அதிகமாக ஆகுது. ஸோ அதனால ஒரு சின்ன முடிவு எடுத்திருக்கோம். என்னன்னா, ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு முழு அன்னதானம் வர அன்னைக்கு கார்ல ஃபுல்லா பேக் பண்ணி நீட்டா எடுத்துட்டு போயிட்டு கிரிவல பாதையில 14 கிலோமீட்டரும் கொடுப்போம். அப்படி சுத்தமா ஸ்பான்சர் இல்லாத அன்னைக்கும் அன்னதானம் கொடுப்போம். எப்படி கொடுப்போம்னா, ஆட்டோவில் பேக் பண்ணி 2 சாப்பாடு, வாட்டர் பாட்டில் அப்படின்னு 200 பேர் கொடுப்போம். பாத்தீங்களா, சுமார் ஒரு 400 பாக்ஸ், 200 வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி இல்லாம, நம்ம பேக்கிங் இல்லாம ஒரு வெரைட்டி சாதம், அன்னைக்கு எதனா ஒரு வெரைட்டி சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், கொத்தமல்லி சாதம், புதினா சாதம்ன்ற மாதிரி ஒரு வெரைட்டி சாதம் மட்டும் ரெடி பண்ணி ஒரு வாட்டர் பாட்டில், ஊறுகாய் எடுத்துட்டு போயிட்டு கிரிவல பாதையில தான், கம்பல்சரி கிரிவல பாதையில தான் பொதுமக்களுக்கும் சரி, சாமியார்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி நின்று ஒரு இடத்துலயோ இல்ல 2 இடத்துலயோ 3 இடத்துலயோ கொடுக்கலாம்னு இருக்கோம். ஏன் இந்த முடிவு அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு நம்மளுக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு செய்யவே முடியல. இருந்தாலும் இந்த அண்ணாமலையார் இவ்வளவு சக்தியை நமக்கு இத்தனை நாள் நம்ம கொடுத்திருக்காரு, இதுக்கு மேலேயும் கொடுப்பாரு. இப்பயும் நம்ம அன்னதானத்தை போடாம, அன்னதானம் நான் போடலைங்க, ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, கவர் பேக்கிங் பண்ணி கொடுத்தோம்ல, 2 பாக்கெட்டு, அந்த இது மாதிரி பேக்கிங் பண்ணாம ஒரு சாதம் மட்டும் பிளேட்ல, பாக்குமட்டை பிளேட்ல ஒரு சாதம் மட்டும் போட்டு அன்னதானம் நம்ம சாமியார்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு வந்தோம்ல. அப்படி இல்லாம ஒரு இடத்துலயோ 2 இடத்துலயோ ஏதாவது ஒரு லிங்கத்தாண்ட சாமியார்கள் மற்றும் பக்தர்கள் இவங்களுக்காக அன்னதானம் ஸ்பான்சர்ஸ் இல்லாத அன்னைக்கு இந்த அன்னதானம் இப்படி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம், தாராளமா பகிரலாம். ஏன்னா இக்கட்டான சூழ்நிலையில நாங்க எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில கடந்து வந்திருக்கோம். இப்பவும் இந்த ஒரு 6 மாசமா எவ்வளவு முயற்சி பண்ணோம் கடந்து வர்றதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமாவே ஒரு 10 நாள் இல்லைன்னா ஒரு 12 நாள் அவ்வளவுதான் அன்னதானம். இப்ப கொஞ்ச நாளா ஒரு 5 நாள் 6 நாள் தான் அன்னதானம். மீதி 20 நாளும் 25 நாளும் இவ்வளவு ஆட்களுக்கும் சம்பளம் கொடுத்து பேக்கிங் காஸ்ட் அது இதுன்னு நிறைய கொஞ்சம் பேர்டன், கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வருது ஒரு நாளைக்கு ஆட்டோவில். சுத்தமா யாருமே இல்லாம அண்ணாமலையார் உண்ணாமலையார் அன்னதானம்னு இந்த 6 மாசத்துல முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணோம். வெளியில வாங்கி அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணி மேனேஜ் பண்ணோம். இப்ப கொஞ்சம் அதுக்காக நாங்க கொடுக்காம நிறுத்த போறது கிடையாது. கொஞ்சம் சில நாட்கள் கொஞ்சம் இப்படி தள்ளி போடலான்னு இருக்கோம். இப்படி தட்டுல கொடுத்து ஒரு வெரைட்டி சாதம் கொடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்து ஊறுகாய் கொடுத்து கொடுக்கலாம்னு கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க ஆக்சுவலா இன்னிலிருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து வர வீடியோவில் இதை பத்தி கொஞ்சம் தெளிவா சில சாதுக்கள் கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அதனால எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஏன்னா என்ன என்னுடைய சூழ்நிலைகள்ன்றத உங்ககிட்ட நான் ஓப்பனா எல்லா சமயமும் பேசிட்டு வரேன். எனக்கு முழு அன்னதானம் இருக்கிற அன்னைக்கு அப்படி முழு அன்னதானம் இல்லாமல் 2 பேர், ஒருத்தர் 200 பேர் கொடுத்தாங்க, ஒருத்தர் 100 பேர் கொடுத்தாங்க,
ஒருத்தர் 150 பேர் கொடுத்தாங்க, இன்னொருத்தர் 150 பேர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி 2-3 பேர் சேர்த்து கொடுக்கும் போது கூட எனக்கு முழு அன்னதானமா தான் வரும். அப்படி இருக்கும் போதும் கண்டிப்பா நான் கார்ல கொண்டு போயிட்டு பேக் பண்ணி 14 கிலோமீட்டரும் கொடுக்கலாம்னு இருக்கேன். அப்புறம் இந்த 50, 100, 1000 அந்த மாதிரி நீங்க வழியில பார்த்து கொடுக்கறது ஏதாவது ஒரு நாள். ஏன்னா இப்ப நீங்க அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் 100 ரூபாய் கொடுத்தா 1000 தான் ஆச்சு. 10 பேர் 1000 ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய் தான் ஆச்சு. ஸோ அதை எதனா ஒரு நாள் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால அதை எதனா ஒரு நாள் அன்னைக்கு அண்ணாமலையார் அன்னதானம்னு ஒரு நாளோ, இல்லை யாருன்னா கொஞ்சம் அனுப்புறத கொஞ்சம் சேர்ந்து வந்தா 2 நாளோ அண்ணாமலையார் அன்னதானம் அதையும் கார்ல முழு அன்னதானமா கொடுக்கலாம்னு இருக்கோம். இந்த முடிவு எந்த சூழ்நிலையில நாங்க எடுக்கப்பட்டிருக்கோம்ன்றது இன்னைக்கு விலைவாசியில குடும்பம் நடத்திட்டு இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற விலைவாசிக்கு என்னென்ன எவ்வளவு விலை ஏறி இருக்கு அப்படின்னு, கேஸ் விலையில இருந்து பருப்பு, ஆயில், அது இதுன்னு அரிசி எல்லாமே விலை ஏறி, பேக்கிங் கவர்ல இருந்து விலை ஏறி, சம்பள ஆட்களுக்கும் சம்பளம் ஏறி. ஸோ அதனால எங்களால முடிஞ்ச அளவுக்கு எப்படி எந்த விதத்துல சமாளிச்சு அன்னதானம் கொடுக்கணும், சாப்பிடணும், ஆனா நம்மளும் கொஞ்சம் பேர்டன் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுல என்னென்ன முடிவு எடுக்கணுமோ அதெல்லாம் சின்ன சின்னதாக எடுத்திருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஆதரவையும் அன்பையும் கொடுத்து எனக்கு உங்க வீட்டு பிள்ளை போல பார்த்துட்டு இருக்கிற அனைத்து தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ணன் தங்கைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். வாழ்க 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 பல்லாண்டுகள். ஓம் நம சிவாய. உங்களுடைய கருத்துக்களை தாராளமா நீங்க பகிரலாம் மற்றும் கமெண்ட்லயும் சொல்லலாம். ஓம் நம சிவாய. என்றென்றும் என்றென்றும் சந்தோஷமா இருக்கணும். வாழ்க வளமுடன். ஐயா, இன்னைக்கு அன்னதானம் 50 பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவர் நல்லா இருக்கணும், நீர் ஓடி வாங்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும். நம சிவாய நமக. தாத்தா, இன்னைக்கு அன்னதானம் 10 பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அன்னதானம் அவன் நல்லா இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும். நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. வாங்க வா தாத்தா. தாத்தா, இன்னைக்கு அன்னதானம் இந்தியா வெற்றி பெற்றதுக்காகவும் இந்திய ராணுவ வீரர்களுக்கு வேண்டிக் கொண்டு 50 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், ராணுவ வீரர்கள் பாதுகாப்பா அந்த அண்ணாமலையார் வழி நடத்தணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நம்ம சிவாய நமக. வாங்க தாத்தா, இன்னைக்கு அன்னதானம் இந்தியா வெற்றி பெறவும் இந்திய ராணுவ வீரர்களாக வேண்டிக் கொண்டு சாமியார்களுக்கு 50 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு. அவருடைய வேண்டுதல் நிறைவேறணும், அவர் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும். நம்ம சிவாய நம்ம தாங்களும் வாங்க ஐயா. வத்துங்களா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நல்லா இருக்கிறீங்களா? எங்கெல்லாம் ஒரு இடமா நெருங்கில் உட்காரு. இன்னைக்கு அன்னதானம் இந்தியா வெற்றி பெறவும் இந்திய ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொண்டு 50 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காரு. அவர் வேண்டுதல் நிறைவேறணும், அவரும் அவர் குடும்பத்தாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும். நம்ம சிவாய நம்ம வாங்க. மட்டுங்களா? வெள்ளை சாதமா? சரி சரி சரி, இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? ஏன் நான் என்னங்க கவனிக்கல. நம்ம சிவாய நமக. இது கேட்டே நியாயமான வார்த்தை. சட்டை ஓனர் வட்டம் எங்களுக்கு எடுத்து தரன்னு இருக்காரு. பாய். இந்தாங்க ஐயா. நம்ம சிவாய நமக. இந்த வந்துட்ட சாமி. ஐயா, இன்னைக்கு அன்னதானம் 50 பேருக்கு அன்னதானம் அனுப்பிச்சிருக்காரு. அவர் நல்லா இருக்கணும், அவர் குடும்பத்தார் நல்லா இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும். அண்ணாமலையார் வேண்டிங்க. நம்ம சிவாய நமக. 50 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காரு. அவர் வேண்டுதல் நிறைவேறணும், அவரும் அவங்க குடும்பத்தாரும் சந்தோஷமா இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும். நம்ம சிவாய நமக. இந்தாங்கண்ணே. நம்ம சிவாய நமக. சந்தோஷம். நம்ம சிவாய நமக. சிவாய நமக. நம சிவாய நமக. நம சிவாய நமக.
இந்தா தாத்தா சாமி வரட்டுமா? வாங்க ஐயா, வாங்க 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 வாங்க. நமசிவாய நமக. நமசிவாய நமக. வாங்க ஐயா. ஐயா இந்தாங்க. நமசிவாய நமக. வாட்டர் பாட்டில் நம்ம நமசிவாய நமக. அதான் இன்னைக்கு எங்கன்னா வெளியே போயிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டீங்களா ஐயா? சரி சரி சரி, நல்லா இருக்கு நல்லா இருக்கிற ஐயா. இந்தாங்க ஐயா. நமசிவாய நமக. இந்தாங்க ஐயா. அண்ணாமலைக்கு அரோகரா. வாங்க. நமசிவாய நமக. சாப்பிடு தாத்தா. வாங்க 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 வாங்க. இந்தாங்க தாத்தா. நமசிவாய நமக. வாங்க வாங்க வாங்க. நமசிவாய நமக. நமசிவாய நமக. நமசிவாய நமக. வாங்க வாங்க. நமசிவாய நமக. நமசிவாய நமக. என்ன தாத்தா? ஓஹோ, ஒண்ணு கூட சார். அப்ப பேரிகேடு வச்சிருக்கேன் நாளையிலிருந்து. போறதுக்கு ஒரு ரூட்டு வரத்துக்கு ஒரு ரூட்டுன்னு. இந்தாங்க ஐயா. நமசிவாய நமக. தாத்தா ரெண்டா? நமசிவாய நமக. சிவாய நமக. இந்தாக்கா போலாம் வாப்பா. இந்தா தாத்தா. நமசிவாய நமக. சாப்பிடு தாத்தா. யா நமசிவாய நமக. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு தூங்குங்க, அதுதான் முக்கியம். எனக்கு வந்து அவருக்கு ஒன்று கொடுத்தா போதும். இந்தாங்க தண்ணி 25. இந்தாங்க ஐயா. இந்தாங்க சாமி. நமசிவாய நமக. வாங்க 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 ஐயா. இந்தாங்க ஐயா. நமசிவாய நமக. நமசிவாய நமக. பார்த்து 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 எடுத்துன்னு போங்க. நடக்க முடியாதா? ஏன் பண்ணலாம்? பாதுகாப்பாக போய் உள்ளே உக்காந்துக்கணும். வெயில் தாங்களா?
கொஞ்சம் நல்லா வளர்த்து நானே வச்சு கண்டு கரெக்ட் தான் வச்சுட்டானா சாப்பிடுண்ணா வரேன் இந்தாயம்மா. வாங்க 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 ஐயா நம்ம சிவாய நம்ம பாப்பா சின்ன பாப்பா வா சீர் வா ஏன் வேற என்ன கூட சொல்லிட்டு போய் போ போய் சாப்பிடு போ இருந்தாலும் அவங்க 2 குத்துருவோம் போ சரி சரி போய் சாப்பிடு போ எனக்கு புகைச்சி பேசாத எங்க அக்கா கட் பண்ணிடுவா நம்ம சிவாய நம்ம இந்தாங்க ஐயா சாந்தமாக 2 சாப்பிடுங்க நான் பாரு சொல்லுவேன் அக்கா சாப்பாடு இந்தாங்க ஒன் டே ஃபுட் சர்வீஸ் தான் சாப்பிடுங்க வாட்டர் பாட்டிலா அதை இருங்க இந்தாக்கா சாப்பிடுங்க ரெண்டு என்னது இந்தாங்க ஐயா என்ன ரெண்டுண்ணா இது எத்துருண்ணா இந்தா தாத்தா வாங்க சங்கர் சாமி நம சிவாய நமக சாப்பிட்டியா தாத்தா நெய்லு தான் சாப்பிட்ரு ரசம் சாதம் சாப்பிட்றியா இந்தாங்க இந்தாங்க சாப்பிட்டு தாத்தா போய் வரேன் நமச்சிவாய நமக வச்சுட்டாங்க சாப்பிட்ணா வந்தா இந்தா வாய் இது ஒன்று நீ வந்தேன்னா எல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன் சரி போ போய் சாப்பிடு இந்தாங்க போய் சாப்பிடுங்க சார் சாப்பாடு இந்தா தாத்தா நம சிவாய நமக நம சிவாய நமக அண்ணா சாமியார்லாம் குத்துட்டு கொடுக்குறாரு நம சிவாய நமக இந்தாங்க கல்யாணம் பார்க்கணும்
இந்தாங்கண்ணா ஐயா நம்ம சிவாய நம்ம இந்தா பாட்டி நம்ம சிவாய நமக ஒண்ணா ரெண்டா நம்ம சிவாய நமக நம்ம சிவாய நமக ஆஹா இந்தா தாத்தா ரைட் இந்தாங்க ஐயா நம்ம சிவாய நமக சரிதா சரி நமச்சிவாயா. இந்தா பாட்டி போதுமா தாத்தா பெஸ்ட் போ தாத்தா அனுப்பிடலாம். தாத்தா வந்துட்டாரு. வாங்க வாங்க சார் வாங்க வாங்க நல்லா இருக்கிறீங்களா அதான் அந்த பாய்ட்ல ஒன்றா போட்டு கழுவ நல்லா இருக்கு. அடா 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 பா எங்க பாட்டி தாவட்டி பாட்டினாக்க காணும். பார்த்தீங்கன்னா ஒரு விறகு ரசத்துக்கு சொல்லுவோம் மாட்டீங்க. இவங்களாம் நாடு கடத்தணும் பாகிஸ்தான் பார்டர்ல போய் விட்டு வரணும் பரலோகம் சுற்றி வந்தா தான் பாருங்க. இந்தாங்க ஐயா பாகிஸ்தான் கொண்டு போகிற செலவுக்கு நீங்க இங்கேயே விட்டுட்டு போயிடலாம். அது வேணா கரெக்ட் தான் நமச்சிவா. ஒரே ஒரு ஊருக்கு போய் போறவங்க வேணுமா இந்தாங்க ஐயா என்ன தாத்தா இந்தா பார்த்து எடுத்தும்பா இந்தாங்க ஐயா நம்ம சிவாய நமக்கு ஒன்று போதுங்களா இந்தாங்க இந்தாங்க ஐயா ஒன்று கொடுங்க. ரெண்டு சார். இந்தா தாத்தா நமச்சிவாயம். நம்ம சிவாய நம்ம வாங்க 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 ஒண்ணா இந்தாங்க ஐயா இந்தாங்க ஐயா ஒன்று இந்தாங்க ஒன்றா ரெண்டாண்ணா இந்தாங்க ஐயா வாங்க 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 ஒன்றா ரெண்டாண்ணா ரெண்டு பேர் லைனா லைனா நில்லுங்க ஐயா தாத்தா ஒண்ணா ரெண்டா இந்தாங்க ஐயா ஒண்ணா ரெண்டா இந்தாங்க ஒன்றையா ஒண்ணா ஒண்ணா ரெண்டாண்ணா வாங்க ஐயா அண்ணா அது ஒயிட்டு தானே தாத்தா ஒண்ணா ரெண்டா இந்தாங்க நம்ம சிவாய நம்ம அண்ணா ஒண்ணா ரெண்டா
இந்தாண்ணே நம்ம சிவாய நம்ம பார்த்து எடுத்துருப்பாங்க. ஒன்றா ரெண்டுண்ணா இந்தாண்ணே நம்ம சிவாய நம்ம அப்புறம் வாங்கிட்டா போயிடுறான். வாங்க நம்ம சிவாய அங்கே சரி ஐயா அந்த கார் வெட்டு ஆட்டோ வந்துட்டுக்கிறீங்க. ரைட் அம்மாந்தூரம் வந்துட்டீங்க, மறுபடியும் எதுக்கு அம்மாந்தூரம் போகும்? ரைட் நன்றி ஐயா. அதெல்லாம் பார்த்து கிடைக்காம போச்சுன்னா அது வேறு வம்பு. ஆமாம் உண்மைதான், தப்பு கிடையாது. வந்தாச்சு. ஒன்றாண்ணா எல்லாம் 2 கம்பெனி தான். வாங்க மாட்டான். தப்பு கிடையாதுப்பா, அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க. சொன்னீங்க, அம்மாந்தூரம் இந்தா வந்துட்டீங்க. ஒன்று பொண்ணு குடிக்குது போகலாம். அங்க வந்து நிக்க போறோம். இந்தாண்ணே நம்ம சிவாய நம்ம ஊறுகாய்ங்கிறது கொடுத்துடலாமா? இந்த பை இங்கே இருக்குது. தாத்தா எனக்கு ஊறுகாய் சாதம் மாத்திரம் கொடுத்து உடம்பு வேணும். தண்ணியே வேணாமா? தண்ணி இருக்கு, கஞ்சா காக்கணும். சாப்பிடுங்க. ஓரவாங்க என்ன ஓரவாங்க? இந்தாங்கண்ணா பார்த்து எடுத்து. வண்டி வருதா, பிடிச்சி வந்துட்டு போறானுங்க. பக்கத்துல இந்தாங்கண்ணே நம்ம சிவாய பார்த்து தாத்தா பார்த்து எடுத்துன்னு போ. நம்ம சிவாய நம்ம ஒண்ணா இந்தாங்க. வாங்க ஐயா, போது விடு எடுத்துலாம் விடு. ஓம் நமச்சிவாய நமது அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலையம்மன் கரோகரா ஐயனதான் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும், குடும்பம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையணும். அப்போ அன்னதானம். ஓம் நமச்சிவாய கரோகரா அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையணும். ஓம் நமச்சிவாய நமது சாப்பிடும் அரோகரா அன்னதானம். நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும், நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமது சிவாய நம்ம. நல்லா இருக்கணும் ஐயா, அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலையம்மன் கரோகரா அன்னதானம். நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் வேண்டிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய. பாட்டிமா வாங்க. அன்னதானம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கிட்ட நோய் நொடி இல்லாமல் வாழணும், எல்லாரும் நல்லா இருக்கும். நமச்சிவாய நமச்சிவாய. பாட்டிமா நல்லா இருக்கீங்களா பாட்டிமா? நமச்சர். அப்படியா? என்னைக்கு? அப்படியா சார், கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியா? பார்த்துருக்க மாட்டாங்க பாட்டி. சரி பாட்டி, புதுசாக வந்திருக்காங்க. ஆமாம் சரி நான் சொல்கிறேன் பாட்டி. வரேன் பாட்டி. நல்லா இருக்கணும், அன்னதானம் கொடுத்தது நல்லா இருக்கும். நமச்சிவாய் பாட்டி, நமச்சிவாய். ஓம் நமசிவாய நமக. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணாங்க. அரோகரா எல்லாரும் நல்லா இருக்க வேண்டிங்கண்ணா. நமச்சிவாய் எல்லாம் குத்துனுக்குமா போயிடுவாங்க. ஓம் நமச்சிவாய் நமக அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலையம்மன் கரோகரா ஐயமுத்தாருங்க நோய் நொடி இல்லாம இருக்கும். ஓம் நமசிவாய் ஐயா. ஓம் நமசிவாய நமக. உங்க குடும்பத்தாரங்க அன்னதானம் கொடுத்துருக்காங்க, உங்க குடும்பத்தாரங்க நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய நமக. நேற்று இங்கே தான் சாப்பாடு கொடையெல்லாம் கொடுத்துருந்தாங்களாமே, அதனால சாப்பாடு வேஸ்ட் ஆகிடும்ல, அதெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஓம் நமச்சிவாய். சாப்பாடு குத்துனா நிறுத்த மாட்டாங்க ஐயா. ஒருத்தர் குத்துன்னு இருக்காங்களா, அப்படி நிறுத்துவாங்க. வேஸ்ட் ஆகிடாதா?
அம்மா நாங்கள் 11 தான் வந்தோம். எங்க 11 இருக்குது? ஐயா சாப்பாடு கொடுத்தா நிறுத்த மாட்டோம் ஐயா. சாப்பாடு தான் வாங்கிக்கிறீங்களா, வேஸ்ட்டாக தானே ஆகும். 2 இடத்துல வாங்கினா வேஸ்ட்டு தானே ஆகும். யாராவது ஒருத்தருக்காவது இதாக இருக்கணும். நாங்களாம் வாங்க. அது நாங்கள் என்ன ஐயா பண்ண முடியும்? கொடுத்துருக்கிற இடத்துல நிறுத்தினா எப்படி இருக்கும் ஐயா? ஓம் நம சிவாய வச்சிருக்கேன் பாரு. அரோகரா நம சிவாய வாழ்க. நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அரோகரா. ஏ தாத்தா இந்த மணி நேரம் சிவாய நமச்சிவாய். ஐயா 1 2ங்களா ஐயா? ஓம் நம சிவாய நமக்கு. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. நமச்சிவாய் அரோகரா. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும். அரோகரா ஓம் அரோகரா நமச்சிவாய். நமச்சிவாய். சாப்பிடுங்க. ஐயா வெந்தய கார குழம்பு, ஜீரக சாதம். ஓம் நம சிவாய நமக்கு. எல்லாரும் நல்லா இருக்கும். நமச்சிவாய். ஜீரக சாதம் சாப்பிடுங்களா ஐயா? நல்லா இருக்கணும் ஐயா. அன்னதானம் பண்ணாமல் நல்லா இருக்கணும். நமச்சிவாய். வாங்க ஐயா. அரோகரா அரோகரா அரோகரா. சிவாய நம. நம சிவாய வாழ். சாப்பிட்டு ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. ஐயா நம்ம குடும்பத்தாரங்க நோய் நொடி இல்லாம வாழணும், சந்தோஷமா வாழணும். நமச்சிவாய் அரோகரா. ஓம் நமச்சிவாய். நம்ம உங்களுக்கு எத்தனை? 2 ஐயா. சிவாய நம. அண்ணாமலையார் கரோகரா. உங்களுக்கு சமயம் ஐயா எங்கன்னா சாப்பிட்டுருந்தீங்கன்னா 1 வாங்கிக்கோங்க. நமச்சிவாய். ஓ நமச்சிவாய். சாமி உங்களுக்கு 1. அரோகரா. அதானே அரோகரா அரோகரா. உங்களுக்கு சிவாய நம்ம. நல்லா இருக்கும் அன்னதானம் பண்ணாமல் நல்லா இருக்கும். சிவாய நம. உங்களுக்கு ஐயா நீங்கள் சாப்பிடலையா? நமச்சிவாய நம. அரோகரா. உங்களுக்கு ஐயா? அதே ஓம் நம சிவாய. உன்ன தாத்தா சிவாய நம. சிவாய நம. 2. அரோகரா. ஒயிட் ரைஸ் மட்டும். நமச்சிவாய நம. ஒரு ஒயிட் ரைஸ் ஒரு ஊருக்காவா? நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஐயா? 2 தாங்க. ஓம் நம சிவாய. சிவாய நம. 2. இது நல்ல மழை ஐயா? சரியான மழை. எங்க இருந்தீங்க எல்லாம்? பத்திரமா இருங்க. நமச்சிவாய. அது உங்களுக்கு யாருமே? நமச்சிவாய. தூங்கல இல்லை? ஆமாம் ஆமாம் மழை வந்துச்சு. சிவாய நம. ஆமாம் ஐயா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. நமச்சிவாய நம்ம. எல்லாரும் நல்லா இருக்கும். தாத்தா உங்களுக்கு?
அரோகரா. ஓம் நம சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா, எல்லாரும் நல்லா இருக்கும். அரோகரா தாத்தா. அங்கே ஒரு உங்களை ஒரு இதா வாங்க ஐயா. ஓம் நம சிவாய. நமச்சிவாயம். சாமி உங்களுக்கு எத்தனை ஊறுகாய் வேணுமா? ஆமாம் பூண்டு ஊறுகாயே கொடுங்க. பூண்டே வருமா? சாமி எத்தனை சொல்லிடுங்க சாமி, எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். மாதிரி எவ்வளோ கலையாக இருக்காரு. ஆட்டோக்காருக்குன்னா கவலைக்கு கலையாக தான் இருப்பார் அவரு. அவர் கல்யாணத்துக்கு போறாரு. பிரியாணி சாப்பாடு போயிட்டாரா? கல்யாணத்துல எங்க பிரியாணி போடுவாங்க? சாம்பார், ரசம், அப்பளம், கூட்டு, பொரியல் தான். ரெண்டா ஐயா? சாமியார் பிரியாணிலே இருக்கிறாங்கண்ணா. ஓம் நமச்சி. சாமியார்ன்றது மறந்துட போறீங்க. எத்தனை ஐயா? ரெண்டு ஐயா. சிவாய நமக. நமச்சி. வெரைட்டி சாதம் ஐயா ஒன்று போதுங்களா? சரி, நமச்சிவாய். ஒயிட் ரைஸ் ஐயா. அரோகரா. உங்களுக்கு ஐயா ஒண்ணா? நமச்சிவாய வாழ்க. தாத்தா உங்களுக்கு ஒண்ணா? அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிங்க ஐயா. நமச்சிவாய். அரோகரா. தாத்தா நீங்க என்ன ஊரு? சொந்த ஊரு? கோசாலை. திருவண்ணாமலை தானா? கோயில் வேலை சரி. நைட்டான வீட்டுக்கு போயிட்டியா? சரி போயிட்டேன். வாங்க ஐயா. தாத்தா ஒன்றா ரெண்டா? உடம்பு சரியில்லையா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சிவாய நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிங்க ஐயா. நமச்சிவாய். நமச்சிவாய். நமச்சிவாய் தாத்தா. ஓம் நம சிவாய். எங்க இந்த மழைக்குயா? கொட்டா கட்டிட்டியா? சரி சரி பத்திரமா இருக்கு. 2 ஜீரமா? இல்ல ஒரு ஜீரகம் ஒரு வெள்ளை. இல்லையா? ஓம் நம சிவாய். எல்லாரும் நல்லா இருக்கணும். சாமி உங்களுக்கு எத்தனை சாமி? சிவாய நமக. அரோகரா. நமச்சிவாய். அரோகரா. ஐயா இருக்கிறாரா? தாத்தா எத்தனை? வெந்தய குழம்பு, ஜீரக சாதம். ஓம் நம சிவாய். ஜீரக சாதம், வெந்தய காரக்குழம்பு. நல்லா அட்டகாசமாக சாப்பிடுங்க. அரோகரா. ஐயா உங்களுக்கு? நம சிவாய வாழ்க. சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும். அனைவரும் நல்லா இருக்கணும். 2 சாப்பாடு. ஐயா என்ன தாத்தா ஊந்துட்டியா? முன்னால வந்துட்டாரு. 2 வெள்ளை சாப்பாடு ஒண்ணும்ல பார்த்து தாத்தா. ஐயா வாங்க. முதலாளி நாளைக்கு வருவார். ஓம் நம சிவாய். தாத்தா ஐயா உங்களுக்கு எத்தனை? 2. ஓம் நம சிவாய். யாருக்கு முடியாதுன்னா வாங்கி போயிடுங்க. வாங்க. உங்களுக்கு ஐயா சாப்பாடு எத்தனைன்னு சொல்லிடுங்க. எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நமச்சிவாய். 2. அரோகரா. 2. நம சிவாய். என்ன ஐயா? ஐயாட்ட என்ன சொல்லணும்? எம்எம்ல தவத்துக்கு போயிட்டு ஐயா காலையில தான் வந்தாருன்னு சொல்லிட்டுமா? சொல்லிடுறேன் ஐயா. நமச்சிவாய். உங்களுக்கு அது ஐயா? அரோகரா. ரெண்டா? அரோகரா. சிவாய நமக. உள்ள வச்சுக்கிறேன். வெகு பாருங்க.
நமச்சிவாயம். அரோகரா. வாக்கா. சிங்கிள் வேண்டாம், எல்லாமே டபுள் தானா? நமச்சிவாயம். சரி, ஒன்றும் சொல்ல மாட்டோம். கால் இல்லை அப்படி சொன்னீங்கன்னா கொடுப்போம், முடியாதவங்களாம் கொடுத்துருவோம். அங்கேயே வாங்கி போடுங்க, அங்கங்கே நிறுத்தாதீங்க. நமச்சிவாயம். அரோகரா அரோகரா. சாப்பிடா சாப்பிடு. இன்னைக்கு வெந்தய கார குழம்புண்ணா. அரோகரா சிவாய நம்ம வரண்ணா. சரி, உக்காருங்க உக்காருங்க உக்காருங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. நமச்சிவாய். போதுமா? ஒன்று போதுங்களா ஐயா? சிவாய நம்ம. ஊர் வேணுமா ஐயா? அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாயம். நமச்சிவாயம். சாமி எத்தனை? ஒண்ணா? அரோகரா. ஐயா வாங்க ஐயா. ரெண்டா ஐயா? வெரைட்டி என்ன? ஜீரக சாதம் ஐயா. ஜீரகம் மட்டும் ஒன்று. குழம்பு குழம்பு வெந்தய கார குழம்பு. ஓம் நம சிவாய. நமச்சிவாயம். ரெண்டா? சிவாய நமக. எல்லாரும் நல்லா வச்சுட்டேன் வச்சுட்டேன். ரெண்டா தான். அரோகரா அரோகரா. உங்களுக்கு ஐயா வாங்க வாங்க ஐயா. ஜீரக சாதம் ஐயா, வெரைட்டி சாதம். ஒன்று போதுமா? அதுவே போதுமா? நமச்சிவாய நம்ம சாப்பிடுங்க. அரோகரா. தாத்தா எத்தனை? ரெண்டு. ஆனா அரோகரா. நமசிவாய வாழ். ஓம் நமசிவாய நம்ம. எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேண்டிங்க. வெள்ளை சாதம் ஒண்ணா? நமச்சிவாய நம்ம. அரோகரா அரோகரா. ஐயா வாங்க ஐயா. ரெண்டு ஐயா. சிவாய நம்ம. எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய நமச்சிவாய. ஐயா வாங்க ஐயா. வெரைட்டி ரைஸ் ஜீரக சாதம் ஐயா. ஜீரக சாதம். சிவாய் நமச்சி. வாங்க சாமி. சிவாய நம. அரோகரா. நம சிவாய நம. சிவாய நம. அரோகரா. நம ஐயா அது சாப்பிட்டு சரி. அரோகரா. ஓம் நம. நம சிவாய நம. தாத்தா ஒண்ணா? நமச்சிவாய நமக. தாத்தா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நமச்சிவாய. அரோகரா. ரெண்டுமே வெள்ளை சாதம் தான் இருக்கு. அரோகரா. ரெண்டு. அரோகரா. ஐயா உங்களுக்கு? சிவாய நம. சிவாய. தாத்தா எத்தனை வேணும்? நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? வெந்தய கார குழம்பு ஐயா. சிவாய நமக. அம்மா ஆயாது. ஓம் நம சிவாய. ஊருக்கு வேணுமா ஐயா? ஊருக்கா சாமி. உங்களுக்கு எத்தனை? சாம்பார்ல பட்டி வெந்தய கார குழம்பு வைக்க தெரியுமா உனக்கு? நான் எங்க வச்சிருக்க பாரு, நீ வாங்கி சாப்பிட்டு பாரு. சுண்டக்காய் குழம்பு வச்சுக்கிறோம். சுண்டக்காய் பச்சை காஞ்ச சுண்டக்காய் குழம்பு சூப்பரா இருப்பாரு. நீ வைக்க மாட்டேன் அப்ப கூட கட்சி வரைக்கா. ஐயா வேலை ரொம்ப வாங்கி இருக்கிறேன். கிரிவலை சுத்தியாச்சு. ஊருக்கு என்ன ஒரு ராஜஸ்தானுக்கே போறீங்க? திருப்பத்தூர். நீங்க ஒண்ணு பாப்பா ஒண்ணு எடுத்துங்க. போயிட்டா பாப்பா. ஓட ஓடு. ஒட்டத்து மேல போய்கிறியா நீ? உங்களுக்கு தானா? போயிட்டாங்க. ஐயா எத்தனை ஐயா? ஐயா எத்தனை ஐயா? உங்களுக்கு எத்தனை? ஓம் நம சிவாய. சிவாய நம. அவர் ஒண்ணா? ரெண்டா? அரோகரா.
Shiva